வணக்கம். சுதந்திரம் என்றால் என்ன? புரியாத நபர்கள் ஒரு முறை இந்த பெண்ணின் முகத்தை பாருங்கள், அந்த பெண்ணுடைய சிரிப்பை பாருங்கள், அந்த சந்தோஷத்தை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் சுதந்திரத்தின் உண்மையான அடையாளம். நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த பெண்ணை, தவறே செய்யாத ஒரு பெண்ணை, குற்றமே செய்யாத ஒரு பெண்ணை, இந்த நாட்டு ஒரு மாணவியை, அந்த பெண்ணுடைய கனவை, அந்த பெண்ணுடைய ரெக்கைகளை கத்தரிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். நரேந்திர மோடி and அமித்ஷாவுடைய ஆணவத்திற்கு முன்பு இந்த பெண்மணி தன்னுடைய 5 ஆண்டுகளை இழந்து நிற்கிறார். கைது செய்யப்பட்ட போது இந்த பெண்ணுடைய வயது 26, இன்னைக்கு 31. 5 வருடம் 3 மாதங்கள் கழித்து செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்து வெளிவந்த இந்த பெண்ணுடைய அந்த சுதந்திரத்தை தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். பெயர் குல்ஃபிஷா ஃபாத்திமா. உமர் காலித், சர்ஜல் இமாம், இது போன்ற இன்னும் ஏராளமான மாணவர்களை UAPA போன்ற வழக்குகளை போட்டு இந்த நாட்டு அரசாங்கம், நரேந்திர மோடி and அமித்ஷா இவர்களை சிறையில் அடைத்தார்கள். காரணம் இவர்கள் மைனாரிட்டி, காரணம் இவர்கள் முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்கள், காரணம் இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்தார்களா? இந்த பெண்ணை சிறையில் அடைத்த போது இந்த பெண்மணி PhDக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தார். அப்படி PhD படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணியை இது போன்று அராஜக முறையில் அத்துமீறி இந்த பெண்ணை சிறையில் அடைக்கவில்லை என்றால் இன்னைக்கு இந்த பெண்மணி ஏதோ ஒரு காலேஜில், ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் மற்ற குழந்தைகளுக்கு ப்ரொஃபஸராக பாடம் நடத்தி கொண்டிருப்பார். ஏதோ ஒரு இடத்துல ரிசர்ச் ஸ்காலராக இருந்திருப்பார். இந்த பெண்ணிற்கு திருமணம் நடந்திருக்கலாம். இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஏதோ ஒரு சிகரத்தை தொட்டிருப்பார். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்று மூச்சுக்கு 100 முறை கூறக்கூடிய இது போன்ற நபர்கள் நரேந்திர மோடியின் அரசாங்கம் நேரடியாக நரேந்திர மோடியை, அவருடைய உண்மை முகத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய சாதாரணமான உதவிகள் தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். குல்ஃபிஷா JNU காலேஜின் ஒரு மாணவி CAA NRCக்கு எதிராக போராடும் போது டெல்லியில் நடந்த கலவரத்திற்கான இவர்கள்தான் முக்கிய குற்றவாளி என்று எடுத்துக்காட்டிய டெல்லி போலீஸ் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக, BJP செய்த தவறுகளை மறைப்பதற்காக, இந்துத்துவவாதிகளுடைய அராஜகத்தை மறைப்பதற்காக ஒரு சில ஆடுகளை தேடினார்கள். அந்த ஆடுகளில் ஒன்றுதான் குல்ஃபிஷா ஃபாத்திமா, உமர் காலித், சர்ஜல் இமாம், இது போன்ற நபர்கள். உமர் காலித் மற்றும் சர்ஜல் இமாம் மிக முக்கியமான குற்றவாளியம். அதனால் அவர்களுக்கு விடுதலை கிடையாது, பெயில் கிடையாது. அடுத்த 1 வருஷத்திற்கு முன்பு அவர்கள் அப்ளிகேஷனும் போடக்கூடாது. கபில் மிஸ்ரா சுடுக்கு போட்டு 30 நிமிஷத்துக்குள் இந்த இடத்தை நீங்க காலி செய்யவில்லை என்றால் நடப்பது வேற, நாங்க என்ன செய்வோம் என்று தெரியாது. அடுத்த 30 நிமிஷத்தில் அங்க கலவரம். அந்த நபர் என்ன செய்தீர்கள்? இன்னைக்கு டெல்லியின் லா மினிஸ்டர் கபில் மிஸ்ரா இவர்கள் சிறையில் அணுகக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். குல்ஃபிஷா ஃபாத்திமா 26 வயதில் சிறைக்கு சென்ற அந்த பெண்மணி இரவு பகலானது, பகல் மீண்டும் ஒரு முறை இரவானது. ஒவ்வொரு நாளும் குல்ஃபிஷா போன்ற மாணவர்கள் தன்னுடைய நாட்களை எண்ணி வந்தார்கள். நாளைக்கு பெயில் கிடைச்சிடும், நாளைக்கு பெயில் கிடைச்சிடும், நாளைக்கு பெயில் கிடைச்சிடும், அடுத்த வாரம் பெயில் கிடைச்சிடும். 5 வருடம் எங்க ஓடியது என்று எனக்கு தெரியவில்லை. 26 வயதான குல்ஃபிஷா 27, 28, 29, 30, 31 வயதில் வெளிவருகிறார். அதாவது செய்யாத குற்றத்திற்காக. இதுதான் நரேந்திர மோடியின் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்திற்கான உண்மையான முகம். ஜனவரி 7ஆம் தேதி இரவு நேரத்தில் மீண்டும் ஒரு முறை சூரியன் ஒளித்தது டெல்லியில்.
அந்த சூரியன் ஒளிதான் இந்த பெண்மணி. இருட்டிற்கு பின்பு நிச்சயமாக ஒளி வரும் என்கிறதை இந்த பெண்மணி எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த பெண்ணுடைய தைரியம், இந்த பெண்ணுடைய சாக்ரிஃபைஸ் அனைத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். திஹார் சிறையிலிருந்து இந்த பெண்மணி வெளிவந்த அந்த காட்சிகள், டெமோக்ரஸி இந்த நாட்டு பெண்ணின் கையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை பறித்தது. இந்த நாட்டு டெமோக்ரஸி இந்த பெண்ணுடைய கனவுகளை பறித்தது. இந்த நாட்டு டெமோக்ரஸி இந்த பெண்ணின் பேனாவை பறித்தது. இந்த பெண்ணுடைய 5 ஆண்டுகளை பறித்த இந்த நாட்டு அரசாங்கத்துடைய சதிகளை புரிந்து கொள்வதற்கு நீதிபதிக்கு 5 ஆண்டுகள் பிடித்ததா? 5 ஆண்டுகள் கழித்து நீதிபதிக்கு புரிந்த விஷயம், இவர்களை சிறையில் எதற்காக அடைத்திருக்கிறீர்கள்? இவர்கள் மீது எந்த வழக்குமே கிடையாது. டெல்லி ரைட்ஸை பற்றி எந்த வழக்குகளை போட்டிருக்கிறீர்களோ அதற்கான ஆதாரமே கிடையாது. அனைத்துமே ஃபேப்ரிகேட்டட், ஃபேக். எதையுமே நீங்க நிரூபிக்க முடியவில்லை. போலியான டாக்குமெண்ட்ஸ், போலியான குற்றச்சாட்டு, போலியான வழக்கு டெல்லி போலீஸ் போட்டிருக்கிறது. டெல்லி போலீஸ் யார் கையில்? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கையில். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையை அளித்த இந்த அரசாங்கத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? குல்ஃபிஷா ஃபாத்திமா, இவருடைய லாயரான அபிஷேக் மனு சிங்வி, அவர் கோர்ட்டில் எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்களை, வாதங்களை எடுத்து காட்டினால் உங்களுடைய கண்களில் இருந்து ரத்தம் தான் படியும். 5 ஆண்டுகளில் என்னெல்லாம் நடந்தது என்று நீங்க பாருங்கள். 1 முறை 2 முறை கிடையாது, 90 முறை குல்ஃபிஷா ஃபாத்திமாவிற்காக பேல் அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள். 90 times, not once or twice. இந்த 90 முறை பேல் அப்ளிகேஷனை போட்டதற்கு பின்பு என்ன நடந்தது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். 25 முறை பேல் பெட்டிஷனே கேட்பதற்காக நீதிபதியே வரவில்லையா? நீதிபதி 25 முறை ஆப்சண்டாக இருந்திருக்கிறார். 90 முறை அந்த பெயில் போட்டதில் 26 முறை இதை ரீநோட்டிஃபைடு செய்திருக்கிறார்கள். அதாவது பேப்பர் சரியில்லை, இன்னைக்கு நீதிபதி கொஞ்சம் லேட்டாக வருவார், இல்லை நீங்கள் போட்ட பெட்டிஷனில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்டம் சொல்லி அந்த பெண்ணுடைய பெயில் அப்ளிகேஷனையே கேட்காமல் வேறொரு தேதிக்கு மாற்றி எழுதியது. 26 முறை. இந்த பெண்ணுடைய மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ரிப்பீட்டட்லி குல்ஃபிஷாவுடைய பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் செய்ததற்கு பின்னாடி காரணம் என்ன? எதற்காக நீங்கள் இத்தனை முறை ரிஜெக்ட் செய்தீர்கள்? இத்தனை முறை எதற்காக, எந்த காரணத்தை வைத்து நீதிபதிகள் வராமல் போனார்கள்? எதற்காக அவர்கள் கேட்கவில்லை? 26 வயதில் சிறைக்கு சென்ற பெண்மணி 31 வயதில் வெளியில் வருகிறார். தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டத்தை ஒரு பெண்மணி இழந்திருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டும் மன்னிப்பு கேட்கவில்லை, இந்த நாட்டு அரசாங்கமும் மன்னிப்பு கேட்கவில்லை. Why Narendra Modi should not ask sorry from this girl? The entire BJP, the entire nation has to ask sorry in front of this girl. 5 years and 3 months. It's not a small time. அன்னைக்கு இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்திருந்தால் கூட இன்னைக்கு 5 ஆண்டுகள் ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்திருப்பார். குல்ஃபிஷா ஃபாத்திமா, இதே போன்ற இன்னும் 2 பெண்களும் இருந்தார்கள், தேவாங்கனா காலிதா மற்றும் நதாஷா நர்வால். இவர்கள் மீது குல்ஃபிஷா ஃபாத்திமாவை விட ஒரு மடங்கு அதிகமான வழக்குகள் போடப்பட்டிருந்தது. இதே டெல்லி ரைட்ஸ், இதே குல்ஃபிஷாவுடன் தான் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். Gulfisha was the only single female who was arrested, who was not out, who didn't got the bail. தேவாங்கனா காலிதா மற்றும் நதாஷா நர்வால் இவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் 2021 ஆண்டு இதே வழக்கில் இவர்களுக்கு பெயில் கொடுத்தது. ஏன் அவர்களுக்கு மற்றும் பெயில் கிடைத்தது? காரணம், அவர்கள் ஹிந்து பெண்கள். ஏன் குல்ஃபிஷாவிற்கு பெயில் கிடைக்கவில்லை? காரணம், இந்த பெண்மணி முஸ்லிம்ஸ், இஸ்லாமிய பெண். அதனால் இவர்களுக்கு பெயில் கிடைக்கவில்லை. Can you ask this question? Can Supreme Court justify Natasha and Devangana
2 பேருக்கும் எதற்காக நீங்க பெயில் கொடுத்தீர்கள், எதற்காக குல்ஃபிஷாவுக்கு கொடுக்கவில்லை? Why there was no bail for Umar Khalid, ஷர்ஜில் இமாம்? ஏன் குல்ஃபிஷா, மீரான் ஹேதர், ஷேஃபா உர் ரஹ்மான் இந்த 3 நபர்களும் நேற்று திஹார் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இதை தாண்டி சலீம் கான், முகமது சலீம் கான் மண்டாலி சிறையிலிருந்து அவர் வெளியில் வருகிறார். ஷபாத் அஹமத் இவருக்கும் பெயில் ஆர்டர், ரிலீஸ் ஆர்டர் கிடைத்து விட்டது. மொத்தம் 5 பேரை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டுடைய ஜுடிஷியரான்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜனவரி 5ஆம் தேதி இந்த பெயில் ஆர்டர் வெளிவரும்போது எந்த குல்ஃபிஷா ஃபாத்திமா, மீரான் ஹேதர், ஷெஃப் உர் ரஹ்மான், முகமது சலீம் மற்றும் ஷாதாப் இந்த 5 நபர்களுக்குமே பெயில் கொடுத்ததோ அதே நாள், அதே ஜனவரி 5ஆம் தேதி ஒரு ரேப் குற்றவாளி, ஒரு மர்டர் குற்றவாளி, ஒரு கொலைகாரன், ஒரு ரேபிஸ்ட், பாபா ராம் ரஹீம், குர்மீத் ராம் ரஹீம், தேரா சச்சாத் சோதாவுடைய ஒரு போலி சாமியார், தன்னுடைய 2 சிஷ்யர்களை கற்பழித்து கொலை செய்த இந்த நபர், ஒரு பத்திரிகையாளரை கொலை செய்த இந்த நபர், 20 ஆண்டுகள் ரேப் அண்ட் மர்டர், 16 ஆண்டு அந்த பத்திரிகையாளரை கொன்றதற்காக அந்த ஒரு தண்டனை. 2017 இந்த நபர் சிறையில் இருக்கிறாராம். 15வது முறை இந்த நபருக்கு மீண்டும் ஒரு முறை பேரோல் கிடைத்திருக்கிறது. 8 ஆண்டுகளில் 15 முறை இந்த நபருக்கு பேரோல் கிடைக்கிறது. 40 நாள், 50 நாள், 3 மாதம் அப்படி. ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் எப்பெல்லாம் இங்கே தேர்தல் நடக்கிறதோ இந்த நபரை வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். காரணம், பிஜேபிக்கு ஓட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறாராம். ஒரு பக்கம் ஒரு ரேபிஸ்ட், ஒரு கொலைகாரன், கன்வெக்டட் கிரிமினல், இன்னொரு பக்கம் மாணவர்கள், எந்த விதமான குற்றமும் செய்யாத மாணவர்கள், சார்ஜ் ஷீட்டில் எழுதப்பட்ட ஒவ்வொரு விஷயமே ஃபேப்ரிகேட்டட், ஃபேக் என்று நீதிமன்றமே எடுத்து வைத்ததற்கு பின்பு கூட அவர்களுக்கு பெயில் கிடையாது. ஒரு ரேபிஸ்ட், ஒரு மர்டரருக்கு 15 முறை பேரோல் கிடைத்திருக்கிறது. 15 முறை. அப்போ சிறைக்குள் இருக்கிறதை விட வெளியே இருந்தது தான் இந்த நபர் அதிகம். And how it is possible? ஸ்டேட் மிஷனரியுடைய ரெக்கமெண்டேஷன் வழியாக தான் இது போன்ற பேரோல் எல்லாம் கிடைக்கும். யார் அந்த ஸ்டேட் மிஷனரி? பிஜேபி இவருக்கு ரெக்கமெண்டேஷனை கொடுத்து வருகிறது. ஆகஸ்ட் 2025ஆம் ஆண்டு 40 நாட்கள் பேரோல், ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு 21 நாட்கள் பேரோல், பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு 30 நாட்களுக்கான பேரோல். எல்லாமே ஒரே வருஷத்தில் நீங்கள் பாருங்கள். 91 நாட்கள், 365 நாட்களில் 91 நாட்கள் ஒரு வருடத்தில் இவர் வெளியில் தான் இருந்திருக்கார். ஒரு ஹீனியஸ், பார்பரிக், கன்விக்டட் ரேபிஸ்ட் அண்ட் மர்டரர். அண்ட் திஸ் இஸ் வாட் ஆர் ஜுடிஷியரி டீச்சர்ஸ் யூ. இன்னொரு பக்கம் லத்தாக், சோனம் வாங்சூ 100 நாட்களை தாண்டி விட்டார். எங்கே இருக்கிறார் எதுவுமே தெரியாது. லத்தாக் சிறையில் அவரை அடைக்கவில்லை, அவரை ஜோத்பூர் சிறையில் வைத்திருக்கிறார்கள். ஏதோ மிகப்பெரிய தீவிரவாதியாம் அவர். பெயில் அப்ளிகேஷன் வரும்போது அதை இவர்களுக்கு எப்படி அடுத்தடுத்த தேதிகளை கொடுத்து வருகிறார்களோ அதே போன்ற தேதிகளை தான் கொடுத்து வருகிறார்கள். அண்ட் திஸ் இஸ் வாட் தே ஹாவ் டன் டு திஸ் கண்ட்ரி. சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணி, தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்பதற்காக போராடி வந்த ஒரு மாணவி, ஒரு PhD ரிசர்ச் ஸ்காலராக தன்னை பதிவிட்ட ஒரு பெண்மணி கடந்த 5.25 ஆண்டுகளாக சிறையில் இருந்திருக்கிறார். ஜஸ்ட் பிகாஸ் டெல்லி போலீஸ் வாண்டட் டு சேஃப்கார்ட் தெம்செல்ஃப். நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா தன்னுடைய ஈகோவை முன்னிறுத்தி இந்த மாணவர்களை, அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து நிற்கிறார்கள். அவர்கள் மீது தவறு ப்ரூஃப் ஆன பின்பு கூட, அதாவது அரசாங்கத்தின் மீது, போலீஸ் மீது போலியான ப்ரூஃப்ஸ்களை எடுத்து வைத்து இந்த மாணவர்களை நீங்கள் சிறையில் எப்படி அடைக்கலாம் என்கிற அந்த விஷயம் வந்த பின்பு கூட இதுவரை மன்னிப்பை கேட்கவில்லை. இதுதான் இவர்களுடைய பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம். சிந்தித்து பாருங்கள்.
நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.